ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீர்கள்? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, இந்த வருடம் மகாலயபக்ஷம் எப்பொழுது, மகாலயபக்ஷத்தின் சிறப்புகள், மகாலயபக்ஷம் தோன்றிய கதை, மகாலயபக்ஷத்தன்று சேர்க்க வேண்டிய சேர்க்க வேண்டாத காய்கறிகள், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளா இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகாலயபக்ஷம் எனப்படும் 15 நாட்களும் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு வந்து நம்முடன் தங்கியிருந்து நாம் செய்யும் வழிபாடுகள் உள்ளிட்டவற்றை ஏற்று நமக்கு ஆசி வழங்கும் காலம் என சாஸ்திரங்கள் சொல்கின்றன. மனிதர்கள் ஒவ்வொருவரும் 3 விதமான கடன்களை கண்டிப்பாக பூர்த்தி செய்ய வேண்டும் என சாஸ்திரங்கள் சொல்கின்றன. அதில் ஒன்று பித்ருக்கடன். அதை நிறைவேற்றுவதற்கு மிகச்சிறந்த காலம் மகாலயபக்ஷ காலம் ஆகும். மகாலயபக்ஷத்தின் 15 நாட்களும் நம்முடைய முன்னோர்கள் நம்முடனேயே பூமியில் தங்கியிருப்பார்கள் என்பதால் இந்த 15 நாட்களில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் மிக முக்கியமானதாக சொல்லப்படுகிறது. இந்த நாட்களில் முன்னோர்களுக்கு இறைக்கும் தண்ணீர் அவர்களின் தாகத்தை தணிப்பதாகவும், எள் கலந்த அன்னம் அவர்களின் பசியை போக்குவதாகவும் சொல்லப்படுகிறது. பித்ருக்களின் அருளை பெறுவதற்குரிய மிக முக்கியமான காலத்தையே மகாலயபக்ஷம் என்கிறோம். மகாலய என்றால் ஒன்று சேருதல் என்று பொருள். அதாவது பித்ருலோகத்தில் உள்ள நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பூலோகத்திற்கு வந்து நமக்கு ஆசி வழங்கக்கூடிய காலமாகும். நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இல்லாமல் நமக்கும் இந்த பூமியில் இருக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஆசி வழங்குவதற்காக பூமிக்கும் வந்து நம்முடன் தங்கி இருந்து நாம் செய்யும் தான தர்மங்கள், வழிபாடுகள், தர்ப்பணம், ஸ்ரார்த்தம் போன்றவற்றை நேரடியாக ஏற்றுக்கொண்டு நமக்கு அருளை வழங்கும் 15 நாட்கள் கொண்ட காலத்திற்கு மகாலயபக்ஷம் என்று பெயர். ஆவணி மாத பௌர்ணமி பிறகு வரும் பிரதமை நாள் துவங்கி அடுத்து வரும் 15 நாட்களும் மகாலயபக்ஷம் என சொல்லப்படுகிறது. மகாலயபக்ஷ காலத்தின் நிறைவாக வருவதே மகாலய அமாவாசை ஆகும். வருடத்தில் தவறவிடாமல் பித்ரு வழிபாடு, தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய 3 அமாவாசைகளில் மகாலய அமாவாசையும் ஒன்று. இது வழக்கமான ஆவணி, புரட்டாசி மாதங்களில் வரும் மகாலயபக்ஷத்தின் 15 நாட்களும் பித்ரு தர்ப்பணம், முன்னோர் வழிபாடு, தான தர்மங்கள் வழங்குவது ஆகியவற்றிற்கு உரிய காலங்கள் ஆகும். மகாலயபக்ஷம் என்பது மகாபாரதத்துடன் தொடர்புடையதாகும். மகாலயபக்ஷம் மற்றும் அதன் சிறப்புகளை இது உருவான கதையே நமக்கு சொல்லும். மகாபாரதத்தில் கர்ணன் இறந்த பிறகு அவன் நேரடியாக நரகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டான். இருந்தாலும் அவன் செய்த புண்ணிய பலன்களுக்காக அவனுக்கு சாப்பிடுவதற்கு தங்கம், நகைகள் போன்றவை உணவாக வழங்கப்பட்டது. உணவாக தங்கத்தை எப்படி சாப்பிட முடியும் என குழம்பிய கர்ணன் இது பற்றி யமதர்மராஜாவிடம் சென்று கேட்டான். கர்ணனுக்கு விளக்கிய யமதர்மராஜா, நீ வாழும் காலத்தில் பெரிய கொடைவள்ளலாக கேட்டவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் வாரிய வழங்கியவனாக இருந்திருக்கலாம். ஆனால் கடைசி வரை உன்னுடைய முன்னோர்கள் யார் என்று தெரியாததால் நீ வாழ்நாளில் ஒருமுறை கூட உன்னுடைய முன்னோர்களுக்கு பிண்ட தர்ப்பணம் அளித்து அவர்களை திருப்திப்படுத்தவில்லை. அதனால்தான் நீ பெரும் புண்ணியம் செய்திருந்தாலும் உனக்கு சொர்க்கத்தில் இடம் அளிக்கப்படவில்லை என்றார். அதோடு கர்ணனுக்கு 15 நாட்கள் அவகாசம் அளித்து பூமிக்கு செல்ல அனுமதி வழங்கினார். பூமிக்கு வந்த கர்ணன் தன்னுடைய முன்னோர்கள் யார் என்பதை அறிந்து கொண்டான். அவர்களுக்கு தர்ப்பணம் அளித்து ஸ்ரார்த்த காரியங்களை நிறைவாக செய்த பிறகே கர்ணனுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைத்ததாக சொல்லப்படுகிறது. கர்ணன் பூமியில் வந்து தங்கியிருந்து முன்னோர் தர்ப்பணம் செய்த காலத்தையே மகாலயபக்ஷம் என்கிறோம். அதாவது ஒருவன் வாழும் காலத்தில் எப்படிப்பட்ட தர்மவானாக இருந்தாலும் ஒரு முறையாவது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து அவர்களை திருப்திப்படுத்தினால் மட்டுமே அவனுக்கு பித்ருலோகத்தில் சுகமான வாழ்க்கை கிடைக்கும் என்பதே இதன் பொருளாகும்.
இந்த ஆண்டு மகாலயபக்ஷம் செப்டம்பர் 18ஆம் தேதி புதன்கிழமை துவங்குகிறது. அக்டோபர் 2ஆம் தேதி மகாலய அமாவாசை வருகிறது. செப்டம்பர் 18 முதல் அக்டோபர் 2 வரையிலான 15 நாட்களும் மகாலயபக்ஷம் காலமாக சொல்லப்படுகிறது. மகாலயபக்ஷ காலத்தில் காசி, ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய தலங்களுக்கு சென்றும் வீட்டிலும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடலாம். சிலர் 15 நாட்களுமே தர்ப்பணம் கொடுப்பார்கள். இதுவரை முன்னோர்களை வழிபட தவறியவர்கள், பித்ருசாபம் மற்றும் தோஷத்தால் வாடுபவர்கள் மகாலயபக்ஷ காலத்தில் முன்னோர்களை மனதார வழிபட்டு அவர்களின் ஆசியை பெறலாம். மகாலயபக்ஷத்தில் 16 நாட்களும் நாம் அன்றாடம் சேர்க்க வேண்டாத காய்கறிகளை பற்றி இப்போது பார்க்கலாம். நாம் அன்றாடம் இதை கடைபிடிப்பது மிகவும் அவசியம். முதலில் சேர்க்க வேண்டிய காய்கறிகளை பற்றி பார்ப்போம். அவரைக்காய், புடலங்காய், பயத்தங்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழைக்காய், சக்கரவள்ளி, சேனைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, பிரண்டை, மாங்காய், இஞ்சி, நெல்லிக்காய், மாங்காய் இஞ்சி, பாகற்காய், பலாக்காய், பச்சை மிளகு, கருவேப்பிலை, மிதிப்பாகற்காய், கொத்தவரங்காய், கருவேப்பிலை, நார்த்தங்காய், கருணைக்கிழங்கு. இந்த காய்கறிகளை நாம் மகாலயபக்ஷத்தில் கட்டாயம் சேர்த்து கொள்ள வேண்டும். மகாலயபக்ஷத்தில் தவிர்க்க வேண்டிய சேர்க்க வேண்டாத காய்கறிகள் முட்டைக்கோஸ், நூல்கோல், முள்ளங்கி, கீரை, பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கேரட், கத்திரிக்காய், வெண்டைக்காய், காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி, பட்டாணி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி, கத்திரிக்காய், சௌச்சௌ, சுரைக்காய், வெள்ளை பூசணி, மஞ்சள் பூசணி, முருங்கைக்காய், கோவக்காய், பீட்ரூட். இந்த காய்கறிகளை மகாலயபக்ஷத்தில் நாம் கட்டாயம் தவிர்க்க வேண்டும். மகாலயபக்ஷத்தில் பிராமணாளுக்கு கொடுக்க வேண்டிய பொருட்கள்: வேஷ்டி, அரிசி, பருப்பு, வெல்லம், தேங்காய், வாழைக்காய், ஏதாவது ஒரு ஸ்ராத்த காய்கறி. இந்த சாமான்கள்லாம் அவாவா சக்திக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சோ நம்ம செய்யலாம். இதை தவிர்த்து அவாவா சக்திக்கு தகுந்த மாதிரியும் தான யோக்கியமான வஸ்துக்கள் எது வேண்டுமானாலும் கொடுக்கலாம். கோல்டு, சில்வர் காயின், சொம்பு, பஞ்சபாத்திரம், உத்ரணி, ஆசனம், குடை, தடி, விசிறி, பாதரட்சை இதெல்லாமும் கொடுக்கலாம். பிராமணாளுக்கு வெத்தலை, வாழைப்பழம், வாத்தியார் தட்சணை இதெல்லாமும் கொடுக்கலாம். மகாலயபக்ஷத்தின் போது நம்ம ஆற்றுல தயாராக எடுத்துக்க வேண்டிய பொருட்கள் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். எள், அக்ஷதை, அரிசி, சந்தனம், துளசி, சில்லறை காயின், பஞ்சபாத்திரம், உத்ரணி, ஒரு சொம்பில் மடிஜலம், தாம்பாலம். தாயார் இருப்பவர்கள் 5 பேர் வைத்து செய்ய வேண்டும். விஸ்வே தேவர், பித்ருவர்க்கம், சபத்னீக மாதா மகாதிகள், சர்வான் காருணிக பித்ரூன், மகாவிஷ்ணு. தாயார் இல்லாதவர்கள் 6 பேர் வைத்து செய்ய வேண்டும். விஸ்வே தேவர், பித்ருவர்க்கம், மாத்ருவர்க்கம், சபத்னீக மாதா மகாதிகள், சர்வான் காருணிக பித்ரூன், மகாவிஷ்ணு. சபத்னி மாதா இருந்தால் அவளுக்கு தனியாக ஆசனம் போட வேண்டும். அதாவது ஒரு பிராமணா கூடுதலாக வைத்து கொள்ள வேண்டும். இந்த மகாலயபக்ஷம் சிறப்பு வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.